Daily. Taste the Daily. மோகன் சார், கொள்கை கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி வரப்போகுது அப்படின்றத சொன்னாங்க. முதலமைச்சர்லாம் கூட பீகாருக்கு போய் வந்து அங்கே தேர்தல் பிரச்சாரத்திலலாம் கூட ஈடுபட்டார். இன்றைக்கு வந்து மிக மோசமான ஒரு தோல்வியை இண்டி கூட்டணி பெற்றிருக்கு. எதிர்க்கட்சியாக கூட அவர்கள் அமர்வார்களான்றது ஒரு சந்தேகமான சூழலில் இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன் இந்த படுதோல்வி? அதற்கு முன்பாக இன்றைய தினம் குழந்தைகள் தினம் நல்வாழ்த்துக்கள். அதற்கு அடுத்தபடியாக பீகார் ஆட்சி அமைக்க இருக்கின்ற ஜனநாயக கூட்டணிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நியூஸ் டே 8ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதாவது பீகார் தேர்தலில் அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பாருங்க, அது அப்படியே டிட்டோ தமிழ்நாட்டிலேருந்து காப்படிக்கப்பட்டது. புரியுதுங்களா? இங்கே இலவசம் சொன்னாங்கல்ல, அதுதானே அங்கேயும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பெண்களுக்கு 10,000 ரூபாய் டெபாசிட், கிட்டத்தட்ட 1,15,00,000 பெண்கள் பயனடைவார்கள். அப்போ அவர்கள் யார் வாக்களிப்பார்கள்? அவர்களுக்கு தானே தேஜஸ்வி அவர்கள் 30,000 சொன்னாருன்னு நினைக்கிறேன். இரண்டாவது வந்து தேஜஸ்வி அவர்களும் சொன்னாங்க இல்லையா? இல்லை, SC ST நீங்க அடுத்தது சொன்னீங்க இல்ல சார், பெண்களுக்கு வந்து சொன்னீங்க. இதே வாக்குறுதியை இண்டி கூட்டணியும் கொடுத்துருக்கு, அதை விட அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மக்கள் புறக்கணிச்சுட்டாங்களே. இல்லை, அப்படி அல்ல. ஏனென்று சொன்னால் இவர்கள் வந்தால் செய்ய மாட்டாங்க. SC ST கூட 2,000 ரூபாய் பர் மந்த் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பல வாக்குறுதிகள், தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை பின்பற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கே வந்து ஆட்சி அமைக்க இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே 20 ஆண்டு காலம் நிதிஷ் வந்து அங்கே ஆட்சியில் இருந்தவர். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மேலும் பல முன்னேற்றங்கள், மேலும் பல சலுகைகள் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றியை ஒருவேளை சார், இப்போ என்டிஏ தரப்புல இருந்து கொடுத்த வாக்குறுதிகளை டபுளா ட்ரிபிளா வந்து இண்டி கூட்டணி கொடுத்திருந்தா கூட, ஒருவேளை தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றலன்னு சொல்கிறாங்க, மக்கள்லாம் போராடுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி தான் இவங்களும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம பேசாமல் என்டிஏக்கே போட்டுடலான்னு மக்கள் நினச்சிட்டாங்க. இல்லை, இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் ஆட்சியில் இருக்கின்றார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நம்பிக்கை ஏன் இண்டி கூட்டணி மேல வரல? காங்கிரஸ் ஆட்சியிலே சொன்னதை செய்ய மாட்டாங்கன்றதாலயா? எங்குமே தேர்தல் வாக்குறுதிங்கிறது நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி நிறைவேற்றப்படுகின்ற ஆட்சியாளர்களை அவர்கள் வந்து கொண்டு வருவாங்க. அப்ப இண்டி கூட்டணி நிறைவேற்றாதுன்றத மக்கள் உறுதியா இருக்கிறாங்க. அப்படி இல்ல, அதாவது பெருவாரியான, அதாவது இந்த முறை பாத்தீங்கன்னா பெண்கள் வாக்கு அதிகம். அதிலும் குறிப்பாக பீகாரில் பாத்தீங்கன்னா 61.8 விழுக்காடு வந்து வாக்களித்திருக்காங்க. இதுதான் முதல் முறை 1951க்கு பிறகு இந்த அளவுக்கு வாக்கு வந்து பெண்களே அளித்திருக்கின்றார்கள். பெண்கள் மட்டுமே கிட்டத்தட்ட அவர்கள் வந்து 66.91% வந்து பெண்களே தனிப்பட்ட முறையிலே வாக்களித்திருக்கிறார். காரணம், பெண்களுக்கான வாக்குறுதிகளை தருவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே வாக்குகள் பெற்றிருக்கின்றார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தான். ஆனால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அறிவும். ஏனென்று சொன்னால் இப்பதான் வெற்றி பெற்றிருக்காங்க, ஆட்சி அமைக்கட்டும், அவங்க நிறைவேற்றுறாங்களா இல்லையன்றது நம்ம அப்புறம் பேசலாம். நான் கேட்பது, இந்த நம்பிக்கையெல்லாம் இண்டி கூட்டணி மேல ஏன் வரல? அதுதான் நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டேன். ஏன்னா பாரத பிரதமர் வாக்குறுதி, ஆளுங்கட்சியாக இருக்கின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் வாக்குறுதி, ஆளுங்கட்சி கொடுக்கிற வாக்குறுதியை தான் நம்ம தேர்தலில் எதிர்க்கட்சிகள் வாக்குறுதி கொடுக்க முடியாது. ராகுல் வந்து நான் கேட்பது என்னன்னா, பீகார்ல வந்து ஒரு மிகப்பெரிய பிரளயமே வெடிக்க போகுது. அது வெடிச்சதுக்கு பிறகு பாருங்கன்னு இங்க இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் ஆரம்பிச்சு எல்லாருமே பேசுனாங்களே, அது எதுவுமே நடக்கலையே. இன்னைக்கு என்ன நடக்கல சொல்லுங்க? இனிமே நடக்கலன்னா அவங்க சொன்ன வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட 10 கேட்பது இல்லை சார். அங்க வந்து ஆர்ஜேடி தான் ஆட்சி அமைக்க போகுது, இண்டி கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற போகிறது என்பது போல பேசினாங்க. எதுவுமே நடக்கலையே. எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது அவங்க எப்படி பூஸ்ட் பண்ணுவாங்க? தாங்க ஆட்சிக்கு வரோம் சார், அங்க பேசட்டும் சார். ஆனா மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்பதுதான் மோகன் சார். நான் அங்க இருக்கிற சூழலை பேசல. இங்க இருக்கக்கூடிய திமுகவினர் இண்டி கூட்டணி வெற்றி பெற போகிறது, அங்க போய் ஸ்டாலின் சார் பேசிட்டு வந்த அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பீகார் முழுவதும் வந்து ஸ்டாலின் அலை வீசுகிறது அப்படின்னாங்க. அலை வீசலனா கூட பரவாயில்ல சார், இன்னைக்கு ரிசல்ட்டை பார்க்கும்போது மயான அமைதியா இருக்கு. நம்பிக்கை தான் காரணம். இப்போ அங்க போய் எதற்காக இந்த வெற்றி விளம்பரம் நான் கேட்கிறேன். வெற்றி விளம்பரம் இல்ல, அவங்க எதிர்கட்சி சார்பில், அதுவும் ராகுல் காந்தி அத பீகார்ல பண்ணா பரவாயில்ல சார், தமிழ்நாட்டுல பண்ணாங்களே, தமிழ்நாட்டுல சொன்னாங்களே ஸ்டாலின் அவர்களுடைய அலை வீசுகிறது, திராவிட மாடலை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பீகார் மக்கள் வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க, அதெல்லாம் சொன்னாங்களே, அது நடக்கல. தொடர்ந்து தமிழ்நாட்டுல வந்து திராவிட முன்னேற்ற வெற்றி பெற்று இன்றைக்கு அவங்களுடைய பார்வையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய மக்கள் வந்து இன்றைக்கு குடும்ப அரசியலை வெறுக்கிறாங்க,
ஊழல் அரசியலை வெறுக்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த குடும்ப அரசியல்ன்றதை எதிர்த்து தான் இந்த வாக்குகள்லாம் இந்த மாதிரி போய் சேருது. அது ஒரு மைனஸ் தான், இல்லைன்னு சொல்லல. ஏனென்றால் ராகுல் காந்தியும் குடும்பம் தான், அதே போல இங்க இருக்க திமுகவும் குடும்ப கட்சிகள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அதே போல வந்து சில குற்றங்கள் இருக்க தான் செய்யும், பிளஸ் மைனஸ். இப்போ மைனஸ் வந்து அதிகமா பூஸ்ட் பண்ணதை விட பிளஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க இந்த நாட்டுக்காக மக்களுக்காக, என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க, மக்கள் பலனடைஞ்சிருக்காங்களா, அந்த அடிப்படையில் தான் மக்கள் பார்ப்பாங்க தேர்தலின் போது. புரியுதுங்களா? அதனால சில தேர்தலில் வந்து இப்போ அதைத்தான் கேட்டேன் சார். இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த குடும்ப அரசியல் அப்படின்றத தொடர்ந்து, ஏன்னா சார் குறிப்பிடும்போது பீகாரை மட்டும் சொல்லலை, அவர் மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது, ஆந்திராவில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் சேர்த்து சொல்றாங்க. அப்போ அதனுடைய தொடர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்குமா? தமிழ்நாட்டில் குடும்ப அரசியல் செய்யக்கூடிய திமுக வீழ்த்தப்படுமா? இல்லை, அது ஒரு தாக்கம். புரியுதுங்களா? அதோட தாக்கம் இருக்கும் கண்டிப்பா, எல்லா ஸ்டேட்லயும் இருக்கும். ஏனென்று சொன்னால் ஆளுங்கட்சி அதிருப்தி இருக்கும். ஆனா அந்த அதிருப்தி பீகாரில் இல்ல, அதுதான் நீங்க பார்க்கணும். அப்போ அந்த அளவுக்கு நிதிஷ்குமாருடைய அவருடைய ஆட்சியின் போது எந்தவித குற்றச்சாட்டுகள் இல்லாம, ஊழல் குற்றச்சாட்டு இல்லாம நேர்மையாக நாணயமாக அவர் நடந்து கொண்டதனால தான் இந்த அளவுக்கு தொடர்ந்து அவர் வெற்றி பெறார். அது அடிப்படை. அப்போ எல்லா ஆட்சியாளர்களும் எல்லா கட்சியும் அதை பின்பற்றணும், அது தப்பு இல்லை. நல்லது யாரா இருந்தா என்ன, இப்போ நல்லது செய்யறாங்க, அப்போ நல்லது செய்கின்ற போது மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். இந்த அதிக அளவிலே வாக்களித்திருக்கின்றார்கள், இது பாராட்டக்கூடியது தானே. இது எல்லா கட்சிகளும் ஃபாலோ பண்ணணும், தப்பு இல்லை. இல்ல இப்ப ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அந்த மாதிரி இல்லையே. இப்போ திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல எப்பொழுதுமே தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சாங்கன்ற வரலாறே அவங்களுக்கு இல்ல இல்லையா? அப்போ அதேதான் வந்து 2026லயும் நடக்க போதா அப்படின்றத இப்போ எப்படி நீங்க கணிப்பு சொல்ல முடியும்? இப்போ இவங்க தேர்தல் அறிக்கையில கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா? ஏற்கனவே இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி தானே இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அங்க சொன்னப்பட்ட 1,15,00,000 பேருக்கு பெண்களுக்கு அவங்க 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணு சொல்றாங்க இல்லையா? இங்க ஏற்கனவே 1000 ரூபாய் பெண்களுக்கு 1,15,00,000 பேர் பெனிஃபிட் அடையறாங்களா இல்லையா? அப்ப அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க? அதே நம்ம பார்க்கணும். இல்ல அதே இடத்துல 30,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்ன குடும்ப அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியை வந்து அவங்க புறக்கணிச்சுட்டு தானே இன்னொரு பக்கம் வந்திருக்காங்க. அப்போ இங்க நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா கூட அதுவும் எல்லாருக்கும் கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதுலயே நிறைய பேருக்கு கொடுக்கலன்றது இன்றைக்கு வரைக்கும் குற்றச்சாட்டா இருக்கு. அப்போ எப்படி திமுகவை மக்கள் ஆதரிப்பாங்க? இல்ல இதுதான், அதாவது நம்ம 26ல தான் தீர்மானிக்க முடியும். ஏன்னா குற்றச்சாட்டுகள் எழும், என்ன தாக்கம் இருக்கும், இருக்கதான் செய்யும். ஆளுங்கட்சி என்றால் அதிருப்திகள் இருக்கதான் செய்யும். அதனுடைய தாக்கம் அது 26ல நமக்கு தெரிய வரும். இப்போ எதுக்கு தொடர்ந்து 5 ஆண்டு காலம் வந்து யாருமே ஆட்சியில் இல்லை எக்ஸப்ட் ஏடிஎம்கே. ஆனா டிஎம்கே அப்படி இல்லை. இந்த முறை அதுக்கான முயற்சி செய்வாங்க. ஏனென்றால் தேர்தல் வாக்குறுதி அந்த இடத்துல தான் சார் நிதிஷ்குமார் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி தொடர்ச்சி ஆட்சியை கைப்பற்றார். இங்க வந்து அது மாதிரியான ஒரு வரலாறு இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக அதிமுக தான் இருக்கிறாங்க. கண்டினியூஸா ஆட்சியில் இருக்கிறது அப்படின்றது புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா அவர்களுடைய காலத்திலும் சரி. அப்போ மக்கள் எந்த கட்சியை பார்த்து வராங்க? நிதிஷ்குமார் அவர்களை பார்த்து போற மாதிரி ஏடிஎம்கே நோக்கி தானே அவங்க அடுத்து வரணும். இல்லை, அடிப்படை பார்த்தீங்கன்னா நான் பீகார்ல இருந்திருக்கேன். அதுவும் எஸ்பெஷலி சாம்பல்பூர், பெர்ஹாம்பூர் அண்ட் அதர் சின்ன சின்ன கிராமங்கள், ரொம்பவும் குக்கிராமங்களுங்க, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா 61% தான் அவங்களுடைய லிட்ரஸி. அப்போ டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கார் நிதிஷ்குமார். நீங்கள் குற்றம் சாட்டுவதை விட அவர் டெவலப்மெண்ட் சாதாரண ஒரு பீகாரை வந்து பின்தங்கி இருந்த பீகார் இன்று தினம் போட்டி போடுகின்ற அளவுக்கு அவர்கள் வந்து முன்னேறி வருகின்றார்கள் என்றால் பாராட்டக்கூடியது தானே. அப்போ மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திமுக சார்பில் அந்த மாதிரிலாம் பேசலையே சார். பீகார் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. இங்கிருந்து முதல்வர் அவர்கள் போய் பேசும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது, உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்ல வருவேன் அப்படின்லாம் பேசிட்டு வந்தாரு. ஒரு கட்சியை ஒரு கட்சியை நீங்களே சொல்றீங்க நல்லா எதிர்க்கணும். இல்ல பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லுங்க சார். ஒன்று இவங்க திரும்ப என்ன தவறான ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பத்திரிகையில் கூட நான் பார்த்தேன், என்னென்னா பெண்கள் வாக்கு அதிகமாக விழுந்திருக்கு, பெண்கள் வாக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் என்று சொன்னால் இந்த 10,000 ரூபா கொடுத்துட்டாங்க அதனால் விழுந்து, அதனால் கிடையாது. பெண்கள் வாக்கு என்னன்னா ப்ரொஹிபிஷனை கொண்டு வந்தாருங்க. தைரியமாக மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்து பீகாரில் மதுவிலக்கு இது மதுவே கிடையாது என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தினவர் நிதிஷ். உனக்கு அந்த தைரியம் இருக்காங்க தமிழ்நாட்டில்? எத்தனை போராட்டம் நடக்கிறது, எத்தனை பேர் இருக்காங்க, நீ நடத்திக்கிட்டு நீ உனக்கு எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஓட்டு விடணும் எப்படி விடும்? நீ பெண்கள் எதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னு பீகார்ல நீ நிதிஷ் வந்து தைரியமாக அதனால வருமானம் போனாலும் பரவாயில்ல, அதனால இங்க மது இருக்கக்கூடாது என்று நடத்தி காட்டிருக்காருல, ஏன் அதை நடத்தலையே?
நீ இன்னும் மேல மேல கடைகளை திறந்துட்டு இருக்க, அப்ப உனக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அது தெரியாம நீ என்ன இன்னும் ஒரு வழக்கறிஞரா நீ அது முதல் புரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க பெண்கள் வந்து 10,000 ரூபாய்க்கு ஓட்டு போடல, அது எல்லா இடத்துலயும் தான் நீங்க கொடுக்குறாங்க. அது ஒண்ணு நீங்க பொய்யான வாக்குறுதியை நீங்க ஏகப்பட்டது சொல்றீங்க. அதை நீ ராஜீவ்காந்தி சொல்ற வாக்குறுதி எல்லாம் ஏதாவது நிறைவேற்ற முடியுமா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அது என்ன யாராவது சிரிக்க மாட்டாங்களா? இப்போ அதெல்லாம் தான் நிராகரிச்சிருக்காங்க. நான் அதை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கேன். இங்கே ஏற்கனவே வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். பெண்களுக்கு எதிரான அந்த நீங்களே சொல்கிறீங்க இன்றைக்கி வந்து பெண்களுடைய வாக்குகளால் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வெற்றி பெற்றிருக்காங்கன்னு. இன்றைக்கி இங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து திருச்சியில் ஒரு பெண் வந்து எரிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் கோயம்புத்தூரில் வந்து ஒரு கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து விழுப்புரத்தில் ஒரு காவலரால் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்படி பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளும் இங்கே அதிகமாகிட்டே இருக்கும்போது அப்ப அந்த பெண்களுடைய சாய்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவா தானே இருக்கும். அப்போ இங்கேயும் அந்த தாக்கம் இருக்கும் தானே? இல்லை, அது நம்ம இப்போ கணிப்பு பண்ண முடியாது. தேர்தல் போது கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 months கூட இட் மேபி சேஞ்சிடும். அதனால் இப்போ சொல்ல முடியாது. இவங்க தேர்தலுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்கன்னா எது ஃபைனான்சியல் பேஸ் பண்ணியிருக்கோ அதை நிறைவேற்றிருக்காங்க. ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 9.5 lakhs லோனில் இருக்குது. இந்தியாவிலேயே முதல் மாநிலம் வந்து கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. ஆக இனிமேல் வாங்க முடியாது, அது ஏடிஎம்கே இருந்தாலும் டிஎம்கே இருந்தாலும். அப்போ ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்கு இங்கே. அதுவும் நீங்கள் பார்க்கணும். டெவலப்மெண்ட் பேஸ் மக்கள் அதையும் பார்ப்பாங்க. இந்த ஒரு 4 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பு 75 ஆண்டுகளில் வாங்காத கடனை அதுக்கு ஈக்குவலான ஒரு கடனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டுகளில் வாங்கியிருக்காங்க. ஆனால் எந்த விதமான டெவலப்மெண்ட்ஸ் இல்லைன்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. எந்த விதமான ஒரு பெரிய பெரிய திட்டங்கள் எதுவும் மக்கள்கிட்ட நேரடியாக போய் சேரக்கூடிய திட்டங்கள் பெருசாக எதுவும் இல்லை. தாலிக்கு தங்க மாதிரியான திட்டங்கள்லாம் கூட நிறுத்தி இருக்கிறாங்க, ஏற்கனவே இருந்த திட்டங்களை. அப்போ இது எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது இன்னைக்கு நம்ம பீகாரை பேசுறதை விட மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் தானே? இல்லை, பெண்களுக்கான சில சலுகைகள்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவங்களாம் யாருக்கு வாக்களிப்பாங்க? இப்போ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் தராங்க மாசானா, அவங்க யாருக்கு? சாராய கடை. அதே போல பெண்களுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க வந்து வேலை செய்கின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் பின்பற்றுறாங்க. கிட்டத்தட்ட 1,15,00,000 பேர் வந்து 1000 ரூபாய் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இலவசமாக பெண்கள் வந்து பிரயாணம் பண்றாங்க பஸ்ஸில். இதெல்லாம் சலுகைகள் தானே? இதெல்லாம் வந்து இல்லை சார், லாஸ் தானே? இல்லை, இதெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் கேட்கறது என்னன்னா, நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோன்றீங்க. ராகுல் காந்தி அவர்கள் 1 லட்சம் சொல்றார், தேஜஸ்வி அவர்கள் 30,000 சொல்றார். அதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு தான் மக்கள் என்டிஏ பக்கமா வர்றாங்க. அவங்க கொடுப்பதாக சொல்கிறார்கள், இங்கே கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் நீங்கள் வித்தியாசம் பார்க்கணும். இப்போ கொடுக்குறாங்களா இல்லையா? 1,15,00,000 பேர் பெண்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்களா இல்லையா? அப்போ அவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் அதை நீங்கள் பார்க்கணும். இங்கே கொடுத்த பிறகு தான் கேட்குறாங்க, அங்கே கொடுக்க போவதாக சொல்கின்றார்கள். அங்கே ஆட்சியாளர்களும் அவர்கள் இல்லை. அந்த அடிப்படையில் அவங்க வந்து தோல்வி தழுவி இருக்கலாம். சரி சார், இப்போ திமுக தரப்புலேருந்து சொல்றது என்ன, இல்லை காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்றது என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் தான் வந்து இந்த தோல்விக்கான காரணம் என்பது போல ஒரு கட்டமைப்பை கொண்டு வர. அது ஒரு குற்றச்சாட்டை தவிர்த்து எஸ்ஐஆர் வந்து முறையான போயின்னு தான் இருக்கு. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏறந்தே ப்ராப்ளம் இருக்கதான் சரி. ஆனால் தமிழக அரசே உச்சநீதிமன்றத்தில் போய் இதை தடாச்சு அங்கே ஒன்றும் கொடுக்கலையே. உச்சநீதிமன்றம் என்ன கொண்டாங்க? ஒன்றும் பண்ணலையே. அதனால இது வந்து அந்த இடத்துல வந்து தேர்தல் கமிஷனுடைய ஒர்க் இது. அவங்க வீடு வீடா போயிட்டு வெரிஃபை பண்றாங்க, அதுல தவறு இல்ல. அதை திமுக எதிர்க்க வேண்டிய தேவை என்ன சார்? அவங்களுக்கு இப்ப அவங்க என்ன சொல்றாங்க என்னன்னா, இப்ப எதிர்ப்பதன் மூலமா 2026 தோல்வி அடைஞ்சனா இதான் காரணம் சொல்லிடலாம் சொல்லி ஒரு காரணத்தை தயார் பண்ணி வைக்கிறாங்களா? அல்ல, அப்படி அது ஒரு ஒன் ஆஃப் தி ரீசனா இருக்கலாமே தவிர்த்து அப்ப காரணத்தை தேடுறாங்க. இல்ல, குறைந்த காலகட்டத்தில் ஏன் பண்றீங்க? இத்தனை வருஷமா 4 வருஷமா இருந்தாங்க. 2024 தொடங்கி இருந்தா கூட இன்னும் முடிச்சிருக்கலாம். இப்போ தேர்தல் வருகின்ற பொழுது அவசரமாக ஏன் பண்றீங்கன்னு தான் குற்றச்சாட்டு. அதுக்கு தான் அண்ணா ஆர்எஸ் பாரதி சொன்னதை சொன்னாரே, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடு. இல்ல, 1000 சொல்லுவாங்க குற்றச்சாட்டு. மக்கள் மத்தியில் ஈடுபடுமா? இப்ப எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டு தான் சொல்லுவாங்க. ஆளுங்கட்சி வந்து தனக்கான முடிஞ்ச அளவுக்கு அவங்க நன்மை செய்வாங்க. இது மக்கள் தான் தீர்த்தளிப்பாங்க. மக்கள் 2026 என்ன மாதிரி முடிவுகளை எடுக்கிறாங்கன்றத பார்ப்போம் சார். கண்டிப்பாக. ஜிஎஸ் மோகன் சார், பல பேர் தியாகிகளா மாறுறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கூட்டணி உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமா இருக்கு. இன்னைக்கே புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. 2026 வரைக்கும் அந்த கூட்டணி முதல்ல இருக்குமா சார்? இல்லை, எதிர்கட்சின்னு அப்படிதான் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா கூட்டணி இங்க வலுவா தானே இருக்கு. யாராவது பிரிஞ்சு போயிருக்காங்களா சொல்லுங்க. இல்ல, சார் சொன்னாரு, அவருடைய கருத்தை அவர் சொல்லல.
திமுகவில் இருக்கக்கூடிய ஒருவர் போட்ட ட்வீட்டை தான் அவர் சொல்றாரு. இல்லை, இன்னைக்கு கூட பீகார் இந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்குது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கொடுத்த வாக்குறுதிகளை அங்கே நிறைவேற்றுகின்ற அளவுக்கு அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனா தமிழ்நாட்டில் நிறைவேற்றலையா சார்? அப்போ 1,15,00,000 பேர் பெனிஃபிட் அடையலையா? மறுபடியும் 1000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்க, ஏன் நீங்க கொடுக்கல? ஏன் நீங்க கொடுக்கல? இப்போ இலவசமா பெண்கள் பயணிக்கிறாங்களே, அது தாலிக்கு தங்கத்தை டெவலப்மெண்ட் இல்லையா? மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் இல்லையா? இல்ல சார், தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்திருக்கீங்க, மடிக்கணினி திட்டத்தை நிறுத்திருக்கீங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய லேட்டஸ்டா கொடுத்து தான் வராங்க. மடிக்கணினி திட்டம் கொடுத்து தான் வராங்க. பிகாஸ் ஆஃப் தி ஃபைனான்சியல் கிரைசிஸ்னால அது நிறுத்தி வைக்கப்பட்டது. அதான் ஏற்கனவே சொன்னேனே. இதைத்தான் கேக்குறாங்க. கடைசி தேர்தல் நெருங்கும் போது மக்களுக்கு எதையாவது கொடுத்து ஏமாற்றி வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் திமுக ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. மக்கள் ஏமாளிகள் அல்ல. மக்கள் பெனிஃபிட் அடைஞ்சா கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். பீகார்ல எதுக்கு வாக்களிக்கிறேன்னாங்க? பெண்கள் பெனிஃபிட் அடைறதுனால தான் வாக்களிச்சிருக்காங்க. அது போல இங்க ஏற்கனவே பெண்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. அப்ப அவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதாவது வாக்குறுதிகளை யார் கொடுத்தாலும் நிறைவேற்றுகின்ற ஒரு கட்சியாக இருந்தால், ஆட்சியாக இருந்தால் மக்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்றதான சார் மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அரசு ஊழியர்கள் ஆரம்பிச்சு சாதாரண விவசாயிகள் வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சொன்னதை செய்யல அப்படிங்கிறது. அப்படிதான் எதிர்க்கட்சி சொல்லுவாங்க. ஆனா எதிர்க்கட்சி தேர்தல் போது தானே சார் தெரியும். மக்கள் சொல்றேன் இதே அரசு ஊழியர்கள் எதிர்க்கட்சியா சார்? இதுக்கு முன்னாடி இதே குற்றச்சாட்டு சொன்னாங்களா இல்லையா? மக்கள் யாருக்கு வாக்களித்தாங்க? அதையும் நீங்க பார்க்கணும். வலுவான கூட்டணி என்பது மட்டுமல்ல, கொடுத்த வாக்குறுதிகளை 1 by 1 நிறைவேற்றுகின்ற போது மக்கள் வாக்களிப்பாங்க. யார் அப்ப 26 இல்லையான்றது கண்டிப்பா தெரியும். 2026 நம்ம பார்க்கலாம் சார்.